சார் வேற யாரையா எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ? ஆஃபீஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்களா சார்? பிரியா உங்களுக்கு மெசேஜோ காலோ பண்ணாங்களா? இல்லையே சார். ஏன்? இல்லை, ஒரு இம்பார்ட்டண்டான அஃபிஷியல் ஒர்க் இருக்குது, 2 டேஸ்க்கு அப்புறம் கால் பண்ணுறேன்னு சொன்னாங்க. காலையிலேருந்து எதிர்பார்த்துட்ருக்கேன், ஃபோனும் போக மாட்டேங்குது, மெசேஜையும் பார்க்கல. அதான். நான் வேணா நேரில் போய் பார்க்கவா சார்? இல்லை வேணாம். அவங்கள பற்றி நீ என்ன நினைக்கிற? ரொம்ப நல்ல கேரக்டர் சார். எனக்கு தெரிஞ்சு அவங்க கிட்ட நீங்கள் பழக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட நிறைய சேஞ்சஸ் இருக்கு. நானும் அதே தான் ஃபீல் பண்ணுறேன். லைஃப் லாங் அவங்க கூட ட்ராவல் பண்ணால் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனால் எப்படி அவகிட்ட சொல்கிறதுன்னு சொன்னால் அவள் எப்படி எடுத்துக்குவான்னு தெரியல. சார் உங்கள் மனசில் இருக்கிறத அவங்களும் ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் சார். இன்னைக்கு மீட் பண்ணதும் உங்கள் மனசில் இருக்கிறத அவங்க கிட்ட சொல்லிடுங்க. இதில் அவசரப்பட வேணான்னு தோணுது. ஏன்னா நான் நேசித்த எல்லாரும் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. இன்னொரு பிரிவை என்னால் நிச்சயமாக தாங்க முடியாது மோத்தீஸ். ஸோ அதுக்கான சந்தர்ப்பம் வரட்டும். சரி மோத்தீஸ், நான் ஃபைல்லாம் பார்த்துட்டு அப்புறம் கால் பண்ணுறேன். ஓகே, பாய் மோத்தீஸ். பாய் சார். ஏன் பிரியா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா? அண்ணே, வேலைக்கு வந்த பொண்ணை லவ் பண்ற சும்மா டார்ச்சர் பண்ணிருக்கிறானே. அந்த பொண்ணு இங்க வந்து ஓன்னு அழுவுது. அவங்க அண்ணன் நம்ம தோஸ்துன என்னன்னு கேளு அவனை கொஞ்சம். ஏண்டா, கல்யாண வயசுல பொண்ணு இருக்கு, இப்ப என்னடா உனக்கு லவ்? ஒண்ணு இதுக்கப்புறம் லவ் பண்ணுடா, லவ் பண்ணுடா. இது ட்ரூ லவ். லைக் முதல் மரியாதை சிவாஜி ராதா மாதிரி. அவளை பார்த்து அவ குரலை கேட்டுட்டே இருந்தா அதுவே போதும். என்ன ஜென்வன்டா நீ எல்லாம்? என்ன பார்த்து பொறாம உனக்கு. ஏய், இவன் யாரா அவன்? அண்ணே, இவன் சினிமாவில் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர்ண்ணே. கேமரா வாங்கணும்னு பணம் வாங்கினாண்ணே. 2-3 மாசமா வட்டியே கொடுக்காம டிமிக்கி கொடுக்குறாண்ணே. ஏண்டா? கொரோனானால ஷூட்டிங் எதுவும் நடக்கலண்ணே, ஆரம்பிச்சதும் கட்டிடுறேண்ணே. சரி போ. ஏய் நெல்லு. அண்ணே, உனக்கு போட்டோ எடுக்க தெரியுமா? தெரியுண்ணே. இந்தா எடு. அண்ணே, வைங்கண்ணே. அண்ணே இங்க பாருண்ணே. சூப்பரா இருக்கு. அண்ணே 2 மாசம் வட்டி கம்மி பண்ணிருண்ணே. நீ என்ன பண்ற? ஷூட்டிங் ஆரம்பிக்கிற வரையும் டெய்லி கிளம்பிங்க வந்துரு. அண்ணன் பண்ற எல்லா சம்பவத்தையும் உன் கேமரால சுட்டு தள்ளிடுற. மாட்டணும்டா. ஏய், பேஸ்புக் ட்விட்டர்னு சொல்லுவாங்கல்ல, அதை எல்லாத்துலயும் போட்டு அமக்காரம் பண்ணிக்கடா. ஓகேண்ணே. ஓகே தானே? பண்ணிடலாண்ணே. இவன் என்ன இந்த நேரத்து வந்திருக்கான்? என்ன தவிர 2 வாரம் டைம் கேட்டு 2 நாள் வந்து நிக்கிற. அதுக்குள்ள ஏற்பாடு பண்ணிட்டியா? நீங்க என்ன தூக்குன மாதிரி ஒரு பொண்ணை தூக்கணும்னு. போலீஸ் எங்களை தூக்கி உள்ள வச்சோம், நீ எங்களுக்கு பணம் கொடுக்காம டிமிக்கி கொடுத்தோம். அதானே உன் பிளானு? என்னன்னா இப்படி சொல்லிட்டீங்க? உன்னை பேச விட்டு வேடிக்கை பார்க்கறோம்ல, ஏன் சொல்ல மாட்டேன்? நான் சொல்றது ஒரு நிமிஷம் பொறுமையா கேளுங்க. அதுக்கப்புறம் என்ன முடிவு வேணாலும் எடுத்துக்கோங்க. ஆனா அது. ஏய், அவனை கூட்டு போடா. ஏய் வாடா. ஏய், இவனையும் கூட்டு போடா. என் எம்டியோட லைஃப்ல ஒரு பொண்ணு குறுக்க வந்திருக்கான்னு சொன்னால, அந்த பொண்ணை இப்ப என் எம்டி லவ் பண்றாரு. அவ இல்லாம லைஃபே இல்லைன்ற நிலைமையில இருக்காரு. இப்ப நம்ம அவளை தூக்கிட்டு 30 லட்சம் பணம் கேட்போம். அவர் இப்ப இருக்கிற நிலைமைக்கு போலீஸ்க்கெல்லாம் போகவே மாட்டாரு. நீங்க கேட்ட பணமும் கைக்கு வந்துடும். நான் உங்ககிட்ட வாங்கின 10ஓட இந்த கடத்தல் பிளானுக்கு சேர்த்து 20 நீங்க எடுத்துக்கோங்க. எனக்கு 10 டீல். ஓகேவா? நீ சொல்றதெல்லாம் கேட்க நல்லதா இருக்கு. ஆனா இது பொம்பளை புள்ள சமாச்சாரம். நாங்க வழக்கமா தண்டலுக்கு விட்டு வட்டி அசனும் பொழப்பு போகுது. உன்ன மாதிரி ஆளுங்க அவனாவது டேக்கா கொடுக்க பார்த்தான்னா தூக்கி அந்த 4 தட்டு தட்டி வசூல் பண்ணதான் எங்க வேலை. நீ சொல்றது டோட்டலா வேற ஏரியா கிட்னாப்பிங் கேஸ். அப்புறம் அந்த பொண்ணுக்கு வேண்டிய யாராச்சும் வந்தாங்கன்னா பெரிய சிக்கலாயிரும். அண்ணே, அந்த பொண்ணு சைடுல ஏன்னு கேட்க கூட ஆள் கிடையாதுன்னு ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். இவன் சொல்றத நம்பி இறங்கலாமா? யோசிக்காதுண்ணே. நான் கரெக்டான டைம் வரும்போது சொல்றேன். ஓகேவா? என்ன கொல்லணும் இந்த வாய் தானே சொன்னது? வெளியே வர வரைக்கும் கூட மாடிச்சிட்டு
உனக்கு ஒண்ணு இல்லையா? டேய் போய் கட்டி பிளேயர் கொண்டு வாடா. பாக்குறேன். குரா. புடி. புடி அவன. வாய் தர. வாய் தர. புடி. புடி. வாய் தர. வேணாம் ப்ளீஸ் அவர் விட்டுருங்க. டேய் இப்போ வந்து வெளிய வா. உனக்கு ஒண்ணு இல்லையா? இன்னொரு பல்ல புடுங்கினாதான் உனக்கு திமிர் அடங்கும். தர வாய்ட்டு. வாடா. அது புடுங்கடா. புடுங்க. போது வெளிய வரியா? இல்ல இவனோட இன்னொரு காலை உடைக்கவா? ஐயோ எவ்வளவு தைரியம் உனக்கு! எப்படி வர வச்ச பாத்தியா? ஈஸியா தப்பிச்சிடலான்னு பாக்குறியா நீ? டேய் முட்டாள் மாதிரி பேசாத. நீ போய் லேப்டாப் எடுத்து வா. கொடு. என்னடி? ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு. கௌதமுக்கு வலிக்குதா? முடிஞ்சது. குடு. ஹலோ. டேய் பணம் வந்துருச்சா பாரா. சூப்பர். ஏய் பணம் கிடைச்சிச்சு. வா போலாம். ஏய் போ போ போலாம். வாங்க. கௌதம். கௌதம் நான் மட்டும் அவங்கள்ட்ட மாட்டிக்காம இருந்ததுனால இப்படி எல்லாம் நடந்திருக்காது பூஜா. எல்லாம் என்னாலதான். சாரி பூஜா. சாரி பூஜா. டேய் சீக்கிரம் வெளிய போலாம். இங்க இருந்து சீக்கிரமா போயிடலாம் பூஜா. எனக்கு என்னமோ இதோட இது முடிஞ்சதுன்னு தோணல. என்ன சொல்ற கௌதம்? அவங்க நிச்சயமா திரும்பி வருவாங்க பூஜா. அவங்க பணம் கிடைச்ச சந்தோஷத்துல நம்மள உயிரோட விட்டுட்டு போயிட்டாங்க பூஜா. வெளியே போய் நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே போதும். ஊட்டி இருக்கு, அந்த பக்கம் போலாம். இங்க இருந்து நம்ம வெளியில போயிட்டா நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது பூஜா. ஏய் ஒரு பெரிய தப்பு நடந்துச்சு. என்னாச்சு? பணம் லாக் ஆயிடுச்சா? மெசேஜ் வந்திருக்கு. இந்த ஹாஸ்பிடல் விட்டு போறதுக்குள்ள உங்களுக்கு பிடிச்சா? வாங்க போ போ. வா இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.